ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் ஹேர் ஃபாலுக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி வந்து உங்களை ஹேர் ஃபால் ஆக வைக்குன்றதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ உங்கள் பிரெயினில் வந்து பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்டு வந்து அதான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாண்டு தான் வந்து எல்லா கிளாண்டுக்கும் வந்து நீங்கள் அது எவ்வளோ ஹார்மோன் சுரக்கணுன்றதை வந்து ஒரு தகவல் மாதிரி வந்து சொல்லும் பிட்யூட்டரி கிளாண்டு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆன உடனே வந்து அது என்ன பண்ணுன்னா, இந்த தைராய்டு கிளாண்டை வந்து கம்மியாக வந்து நீ ஹார்மோன் சுரப்பா அப்படின்னு சொல்லிடும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆன உடனே அது இங்கேருந்து மெசேஜ் போயிடுச்சு. இப்போ தைராய்டு கிளாண்டுக்கு தைராய்டு கிளாண்டும் வந்து கம்மியாக வந்து அதோட தைராய்டு ஹார்மோனை கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி கம்மியாக சுரக்கனால என்ன ஆகுதுன்னா, இந்த தைராய்டு தான் வந்து அந்த ஹார்மோன் தான் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து எனர்ஜியாக மாற்றி வந்து உங்கள் உடம்புக்கு தரும். இப்போ அது கம்மியாக இருக்கனால வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வயிறு தொப்பை போடும். உடம்புல வந்து கொழுப்பு சார் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகாது, உடம்புல வந்து சேர்த்து வச்சுக்கோ. அது எரிச்சு ஹீட்டாக மாற்றி உங்களுக்கு தராமல் அதை வந்து சேர்த்து வைக்கிறது வந்து அந்த மாதிரி வேலைங்கள்லாம் இது பண்ணும் தைராய்டு கம்மியாக இருக்கிறனால. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறனால தைராய்டு கம்மியாகிட்டு நீங்கள் உடம்பு வந்து ஃபஸ்ட்டு வெயிட் போடும். அதே மாதிரி வந்து முடி க்ரோ ஆகிறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தேவை. குளுக்கோஸ் பேர்ன் ஆனால் தான் வந்து முடி வந்து அந்த எனர்ஜி இருந்தால் தான் முடி வளரும். இப்போ வந்து எனர்ஜி கம்மியாயிட்டனால இங்கே இருக்கிற இந்த ஸ்டெம் செல்ஸ்லாம் கூட இருக்கும். இங்கே அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இப்போ எதனா ஒரு ஃபால்ட் ஆகிட்டு எதனா முடி எதெல்லாம் இப்போ சீப்பில் மாட்டிட்டு போனாலோ எதனா ஒன்று ஆனாலோ அந்த ஸ்டெம் செல் வந்து திருப்பி ஹேர் ஃபாலிக்கெல்லாம் மாறும். அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து வேற ஒரு டிஷ்யூவாக மாறுறதுக்கு, வேற ஒரு செல்லாக மாறுறதுக்கு இங்கே இருக்கும்போது அது ஹேர் ஃபாலிக்கெல்லாம் மாறும். வேற இடத்துல இருக்கும்போது அங்கே இப்போ லிவரில் ஸ்டெம் செல்ஸ் இருந்துன்னா அங்கே டேமேஜ் ஆகும்போது லிவர் செல்லாக மாறிடும், லிவருக்கு உண்டான செல்லாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறுறதுக்கு வந்து அதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி தேவை. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்ற என்னதான் சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜி வந்து அங்கே போகாது. அந்த எனர்ஜி இல்லாமல் கொட்டின முடி வந்து அகைன் வளராது, போக போக வந்து கம்மியாயிட்டே வந்து போகும். இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆகுறது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிடணும். ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி பாதிக்கும்னா, அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு கார்டிசால்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் வரும். அது எக்கச்சக்கமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அந்த கார்டிசால் வந்து டெத் ஹார்மோன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம நைட்டு சீக்கிரமாக தூக்கமும் வராது. அது இருந்தால் நிறைய வந்து அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. கடவுள் ஒரு வேலைக்காக கொடுத்துருக்காரு. இப்போ திடீர்னு வந்து காலையில நேரத்தில் வந்து அந்த ஹார்மோன் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும், ஒரு காஃபி குடிச்சா மாதிரி. அதே நைட் நேரத்தில் வந்து அது கொஞ்சம் கம்மியாகும் நம்ம தூங்கும் போது. இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களுக்கு வந்து எல்லா குரோனிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா டைமும் தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து பெரிய தப்பு. அப்பப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு லைட்டாக வந்து ஒரு கோவப்பட்டாலும் திருப்பி நார்மல் லெவலுக்கு இமீடியட்டாக வந்து வந்துடணும். மோஸ்ட்லி அது கூட பாராதீங்க, கோவப்படுறதுக்கான அவசியமே வந்து இல்லை. இப்போ நம்ம உங்கள் வீட்டு ஆளுங்க மேலேயோ கோவமே படாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ் அந்த லெவல் ஏறவே வந்து விடாதீங்க. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து குறைஞ்சிரும். இப்போ என்ன பிரச்சனைனா, தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையோ இல்லை உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால ஒரு வேலையிலையோ ஏதாவது ஒரு எங்கன்னா போய் மாட்டிக்கினீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க. இப்படி ஆகும்போது என்ன ஆகுனா, அதாவது இன்னைக்கு வந்து இப்போ நார்மலாக ஒருத்தர் இருக்கார், நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆகுனா அந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் ஒரு 30 அளவு ஏறுதுன்னு வைங்களேன். 30 ஏறிட்டு குறைஞ்சிரும். இப்போ டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு 30 ஏறும். அடுத்த நாள் வந்து அந்த உங்கள் ஹார்ட் பீட் அதிகமாகிறதுக்கு இன்னும் அதிகமான ஹார்மோன் தேவை. அப்போ 40 ஏறும் அடுத்த நாள். அதே மாதிரி அடுத்த நாள் 50 வந்து ஏறும். அப்போ ஸோ 50 ஏறி அதுலேயே வந்து நின்றும். ஸோ இந்த ஹார்மோனோட பாதிப்பு வந்து உடம்புலேயே தங்கிடும். நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட எப்போவுமே வந்து ஒரு பயத்தோடையோ, பயம்னா வந்து ஒரு பேய் படம் பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை, ஒரு மெலிசான ஒரு பயம். இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு லேசான ஒரு பயம். அடுத்து என்ன பண்ண போகிறோமோ அடுத்து அந்த லேசான பயம் கூட எந்த ஒரு இதுவுமே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் கண்டிப்பாக வந்து டெய்லி 2 முறை நீங்கள் பண்ணிடணும். மெடிடேஷன் பண்ணுறது உங்களை நீங்களே வந்து காமாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து குறையணும். ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படுத்த பாதிப்பு வந்து உடம்புல அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இப்போ ஹேர் ஃபால் ஆயிருந்தாலே அந்த பாதிப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த பாதிப்புலாம் போனோன்னா அஸ்வகந்தா வந்து நீங்கள் சாப்பிட்ணும். தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் சாப்பிட்டா தான் அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ அஸ்வகந்தா நீங்கள் சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியானால் மட்டும்தான் உங்கள் முடி ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி திருப்பி வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் வேறு எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திருப்பி வளர்கிறதுக்கு வந்து அது ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இது பேசிக்கான ஸ்ட்ரெஸ் நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். மெடிடேஷன் பண்ணுறது வந்து நான் மனவள கலை மன்றம்னு ஒரு இடத்துல நான் பண்ணிகிட்ருக்கேன்.
நிறைய இடத்துல அவங்க இருக்காங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மனவளக்கலைன்னு போடுங்க. ஸோ ஸ்கை மெடிடேஷன் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல தலை உச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மெடிடேஷன் நீங்கள் எந்த மெடிடேஷன் வேணால் பண்ணுங்கள், ஆனால் கண்டினியூஸாக வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து யாரும் விளம்பரப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மெடிடேஷன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு பாட்டிலில் போட்டு உங்களுக்கு வித்துற முடியாது. அப்படி விற்கிற மாதிரி இருந்தால் டெய்லி டீயில் வந்து ஹார்லிக்ஸுக்கு எப்படி இதை குடிச்சா மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் நீங்கள் கம்மியாயிடும். உங்களுக்கு ஹேரும் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹேர் ஃபால் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்ட்ரெஸ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ஏன்னா இப்போ இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற கேப்பில் தான் எனக்கு ஃபுல்லாக முடியும் வந்து கொட்டிடுச்சு. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் நம்ம மேலே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ப்ரெஷர் இந்த எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோன்றது தான். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஹேருக்காக தெரிஞ்சு வச்ச எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன். நான் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பீஸ்.